ஹாய் நண்பா, மின்சாரத்துறையிலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. நம்ம தமிழகத்தில் 8 இடத்துல பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. எக்ஸாம்லாம் கிடையாது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. டைரக்டா மெரிட் செலக்ஷன் தான். ட்ரைனி டைம்ல 17,500 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த ஜாபுக்கு மார்ச் 11ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிடணும். முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மத்திய அரசாங்க மின்சாரத்துறையான பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அதுவும் நம்ம சதர்ன் ரீஜனுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். மார்ச் 2ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 11. ஸோ டைம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. சரியாக பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து ஒரு 7 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்கு. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இது வந்து ஒரு மகரத்னா கம்பெனி தாங்க. மத்திய அரசு நிறுவனம், அதுவும் மின்சாரத்துறைங்க. தற்பொழுது இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் வைஸா 2 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அதில் நம்ம தமிழ்நாடுக்கு வேலைகள் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகா மாநிலத்துக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு. ஸோ தமிழகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்களுக்கு, அதே மாதிரி டிகிரி படித்தவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழகத்தில் கரூர், ஹோசூர், சேலம், மதுரை, உடுமலைப்பேட்டை, ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த மாதிரி ஒரு 8 இடத்துல சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிருங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ரண்டிஷிப் கேட்டகரியில் தான் எடுக்கிறாங்க. அப்ரண்டிஷிப் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் கேட்டகரியில் தான் உங்களை ஹையர் பண்ண போகிறாங்க. 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற கவர்மெண்ட் செக்டரில் அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு 7,000 9,000 ரூபாய் மட்டும்தாங்க ஸ்டைஃபண்ட், அதாவது சம்பளம் கிடைக்கும். இந்த மாதிரி மத்திய அரசாங்க மகரத்னா கம்பெனியில் அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரி படித்தவங்களுக்கு மாதம் 17,500 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிப்ளமோ படித்தவங்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் இருக்குது. ஸோ தமிழகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டைம், அதாவது 3 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. மாத சம்பளம் உங்களுக்கு ட்ரைனி டைமில் 1 இயர் முழுவதும் மந்த்லி 15,000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கப்புறம் டிகிரி படித்தவங்க, அதாவது பிடெக் படித்தவங்களில் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு மந்த்லி 17,500 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அடிஷ்னலாக உங்களுக்கு 2,500 ரூபாய் அக்காமடேஷன் ஆல்சோ கிடைக்குதுங்க. கம்பெனி சைட்ல இருந்து அக்காமடேஷன் அரேஞ்ச் பண்ணலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்றாங்க. நீங்களே வந்து வெளியில் அக்காமடேஷன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிடெக் சிவில் எடுத்து படித்தவங்களுக்கு மாதம் அக்காமடேஷன் எல்லாமே சேர்த்து 20,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்குதுங்க. டிப்ளமோ படித்தவங்களுக்கு மாதம் அக்காமடேஷன் எல்லாமே சேர்த்து 17,500 ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்கு. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாட்ஸ் இல்லைனா நாப்ஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடியை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். அண்ட் ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஸ்கேன்டு காப்பீஸாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதில் உங்களுடைய மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், ஃபர்தராக ஏஜ் ப்ரூஃப்காக 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆல்சோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் உங்களுக்கு சம்பளம் எல்லாமே வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான். அதனால் பாஸ்புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜ் இல்லைனா பேங்க்கில் கேன்சல் பண்ண செக், இது ஏதாச்சும் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. குறைந்தபட்ச வயது 18 கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சம் அப்ரண்டிஷிப் ரூல்ஸை பொறுத்து மேக்ஸிமம் ஏஜ் இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்தவங்க, நம்ம தமிழகத்தில் ஐடிஐ கேண்டிடேட்க்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நீங்கள் கர்நாடகா லொக்கேஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஐடிஐ படித்த எலக்ட்ரீஷியன் அப்ளை பண்ணுற பட்சத்தில் நாப்ஸ் அப்படிங்கிற கவர்மெண்ட் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடியை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிகிரி டிப்ளமோ படிச்சுட்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய nats.education.go.in இந்த வெப்சைட் போயிட்டு இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஜிஸ்ட்ரேஷன் டேபை கிளிக் பண்ணி உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். என்ரோல்மெண்ட் ஐடி கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக பவர் கிரிட்டோடைய அஃபிஷியல் கெரியர் பேஜுக்கு போயிட்டு அதில் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணி அதில் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ரண்டிஸ் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் கவர்மெண்ட்டினுடைய அப்ரண்டிஸ் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணணும், என்ரோல்மெண்ட் ஐடியை வாங்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பவர் கிரிட் வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை நீங்கள் ஃபில் பண்ணணும்.
இந்த ஜாபுக்கு எக்ஸாம்லாம் கிடையாதுங்க, பியூர்லி வந்து மெரிட் செலெக்ஷன் தான். டிப்ளமோ ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிப்ளமோவில் யார் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ ஓகேவா, அந்த மார்க் அடிப்படையில் கம்யூனிட்டி வைஸாக வந்து வேலை வாய்ப்பை வழங்குறாங்க. டிகிரியில் அப்ளை பண்ணுற எல்லாருடைய மார்க்கில் யார் டாப்பில் வராங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பை வழங்குறாங்க. மற்றபடி உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபீஸ் கிடையாதுங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளியர் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் அப்ரண்டிஸில் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்டைஃபன் பற்றின தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் ஜஸ்ட் 1 இயர் மட்டும்தான் இருக்கும். ஒரு வருடம் முடிவில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் தான் அடுத்தடுத்த வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நண்பர்கள் அப்ரண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி ஜாபை ஸ்கிப் பண்ணுறீங்க. அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணுற பட்சத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, மற்ற கவர்மெண்ட் செக்டரில் அப்ரண்டிஸ் ரொம்ப கம்மியான ஸ்டைஃபண்ட் தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க நல்ல ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லக் இருக்குது, நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் மார்ச் 11ங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் PDF ஃபைல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம சதர்ன் ரீஜன் 2 அப்படிங்கிற இந்த செக்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதற்கு கீழே உங்களுக்கு நம்ம பார்த்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாருமே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான வெப்சைட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடியை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் 2 அப்படிங்கிற இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதில் கிளிக் ஹியர் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இது ஒரு நல்ல வேலை வாய்ப்புங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க அப்ளிகேஷனை போடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.